சார் முதல் கேள்வி சார், இந்த மூன்றாவது மொழியை படித்தால் போதும், ஹிந்தி கட்டாயம் அல்ல, மாநில மொழிகளை மட்டுமே கற்றுக்கொண்டால் போதுமானது, ஹிந்தியை நாங்கள் திணிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அது இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கிறதா சார்? அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் வந்து உங்களுக்கு 5வது சாப்டர் 4வது சாப்டரில் 17வது பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமஸ்கிருதத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 22 அரசு விதிக்கப்பட்ட அட்டவணை 8இல் கூறப்பட்டுள்ள அலுவல் மொழிகள் 22க்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்றது இந்தியே கிடையாது, சமஸ்கிருத மொழியை தான். மாநில மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், அதாவது தெலுங்கு மொழியை, கன்னட மொழியை, மராட்டிய மொழியை, குஜராத்தி மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்று இருக்குதா இல்லையா? அப்படின்னு கிடையாது. அப்படின்ற வார்த்தை வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெறவில்லை. ஓகே, ஏழை எளிய குழந்தைகள் வந்து 3 மொழிகளை கற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாவிட்டால் அந்த வாய்ப்பு பறிபோகும் என்று கூறுகிறார்கள். அது உண்மையா? ஏழை எளியோர்கள் ஏற்கனவே தாய்மொழியில் 1968 முதல் தமிழகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் இருமொழி கொள்கை அமலுக்கு வந்து நடைமுறையில் இருக்கிறது. ஏழை குழந்தைகள் தாய்மொழியில் நன்றாகவே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை படித்து வருகிறார்கள். அதற்கு தான் வந்து 1963 அலுவல் சட்டம் நமக்கு பயன்பட்டு இருக்குது. ஏழைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஏழைகளுக்கு தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கணும், அறிவியலை சொல்லிக் கொடுக்கணும், மீண்டும் இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு, அதாவது நம்ம தமிழ்ல வந்து டயலெக்டிக் அல்லது கிளைமொழின்னு நம்ம சொல்லுவோம். கிளை, அதாவது தமிழினுடைய கிளைமொழி வந்து எது இருக்கிறதோ அதை தான் நம்ம படிக்க முடியும். ஆனால் அது தனியாக ஒரு எம்ஏ தமிழ் படிக்கிறவரோ, எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ் படிக்கிறவரோ, உருது படிக்கிறவரோ, ஹிந்தி படிக்கிறவரோ தனியாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதற்கு பல்கலைக்கழகங்கள் உள்ளன. எனவே பள்ளி அளவில் குழந்தைங்களுக்கு இருமொழி போதும். ஓகே, மூன்றாவது கேள்வி சார். இப்போ நமது கல்வி திட்டத்தில் வந்து மாநில மொழி கல்வி திட்டம் ஸ்டேட் போர்டு இருக்கிறது, மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டம் இருக்கிறது, சிபிஎஸ்இ என்று அழைக்கக்கூடிய தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கிறது, ஐசிஎஸ்சி என்று கூடிய இன்டர்நேஷனல் அந்த செகண்டரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கிறது. அது தவிர சமச்சீர் கல்வி தமிழகத்தில் இருக்கிறது. இந்த கல்வி பயிற்றுவிக்கும் இந்த திட்டங்களில் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்தால் ஒரே கல்வி திட்டம் என்பது நாடு முழுவதும் அமலுக்கு வருமா வராதா? ஒரே கல்வி திட்டமானது வரும். அதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் விரோதமானது, அட்டவணை 8க்கு நேர் விரோதமானது. ஒரே கல்வி திட்டம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு என்பதெல்லாம் கல்வித்துறையில் முரண்பாடான விஷயம். ஏன்னா இது வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயம். குழந்தைகளுடைய கற்கும் ஆற்றல், கற்கும் திறன், காக்னிட்டிவ் திறனை பொறுத்தது. இது வந்து உயிருள்ள ஜீவன்கள். இது அவங்க கூட நம்ம விளையாடக்கூடாது. நீங்க வந்து ஒரே தேர்தல் நம்ம சொல்றோம், அதெல்லாம் வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. ஆனா இது வந்து குழந்தைகளுடைய அறிவு சம்பந்தமான விஷயம். எனவே அவர்களுக்கு இது பொருந்தாது. ஒரே திட்டம் என்பதே தவறானதுதான். தேசிய கல்விக் கொள்கை என்பதே அந்த வார்த்தையே வந்து அரசியலமைப்புக்கு முரண்பாடான ஒன்றுதான். இந்த 4 கல்வி திட்டங்கள் இருக்குல்ல, இந்த புதிய கல்வி திட்டம் வந்தால் அவைகள் அனைத்துமே ரத்தாகுமா அல்லது அவை தொடர்ந்து செயல்படுமா? தொடர்ந்து செயல்படும். மெட்ரிக் தொடர்ந்து செயல்படும். ஓகே, இந்த மும்மொழி கொள்கையால் வந்து இருமொழி கொள்கைக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்றீங்க? அதாவதுங்க, ஏற்கனவே இருமொழி கொள்கை இருக்கு, இதுல கூட ஒரு மொழியை கற்றுக்கிறதால என்ன பாதிப்பு, அதான் கேள்வி. அதாவதுங்க, ஏற்கனவே வந்து நான், என்னுடைய தந்தை, என்னுடைய தாத்தா எல்லாருமே வந்து 1வதுல இருந்து, முன்னாடி வந்து எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது, பால்வாடி அங்கன்வாடி இருந்தது. அங்க இருந்து படிச்சு வந்து கடந்த ஒரு 70 ஆண்டு காலமாக நம்முடைய வொகாபுலரி, சொற்களஞ்சியம், மைண்ட் செட்டு, மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் தமிழுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய மைண்ட் செட் இருக்கு. இதுதான் வந்து சயின்டிபிக்கா மொழியியல் அறிஞர் காக்னே சொல்வது, பியாஜே சொல்வது, மொழியியல் அறிஞர் சொல்வதை நம்ம கேட்க முடியும். எந்த மொழியலுடைய அறிஞருடைய வழிகாட்டுதலும் இன்றி, எந்த ரெஃபரன்ஸும் இன்றி நீங்க 10ஆம் பொதுவா நீங்க படிக்கணும்னு சொல்றது வந்து ஒரு அர்த்தமற்ற, ஒரு குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு திட்டமாகும். எந்த மொழியியல் அறிஞர் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறாரு? எனவே நீங்க இருமொழியிலிருந்து திடீர்னு மும்மொழிக்கு போனீங்கன்னா அவன் ஏற்கனவே இருக்கக்கூடிய வொகாபுலரி, சொற்களஞ்சியம், ஒரு குழந்தை வந்து ஒரு 1வது குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வர்றா அப்படின்னு சொன்னா 200 சொற்களை வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டுதான் வருகிறான் என்று ரிப்போர்ட் சொல்லுது. அந்த 200 சொற்கள் தாய்மொழி சொற்கள். வீட்டுல இருந்து அம்மா, அப்பா, சித்தப்பா, மாமான்னு சொல்லிட்டு தான் வர்றான். இது போன்று பல்வேறு பொம்மை, இது போன்ற சொற்களை 200 சொற்களோடு தான் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வரான். அதனுடைய கண்டினியூட்டி தான் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துல இருந்து ஏன் ஆரம்பிக்கிறது கிடையாது. ஏற்கனவே வந்து அவன் வந்து வீட்டுல இருந்து படிச்சுட்டு தான் வர்றான். எனவே இதுல வந்து ஒரு முரண்பாடு வரும். கற்கும் திறனில், கற்கும் முறையில்
ஒரு முரண்பாடு வரும். அந்த முரண்பாடு வந்தா குழந்தைங்களுக்கு அறிவாற்றல் குன்றும். அந்த நம்முடைய லேர்னிங் அண்ட் டீச்சிங்ல வந்து ஒரு குழப்பத்தை விளைவிக்கும்.